இனி நடக்க போற களம் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. யதார்த்த களம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி வேணா அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்றவங்க, நேற்று வரைக்கும் நின்றவங்க, இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த ஸ்டாண்டை மாத்துறாங்க. நீங்க பிஜேபி வேணாம் தானே சொன்னீங்க, மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி போறீங்க. அவங்கள ஒரு பலவீன கட்சியா பார்க்க ஆரம்பிப்பாங்க மக்கள். பேர் சொல்ல முடியுமா உங்களால தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல கட்சி பேர் சொன்னா போதுமா, தலைவர் பேர் சொல்லணும்னு அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு தலைவர்கள் பேரும் சொல்லிட்டாரு. இப்போ அங்கிருந்து நகருது. பேரை சொல்றதுக்கு 1.5 வருஷம் ஆனிச்சான்னு நான் கேட்கறேன். இல்ல நீங்க அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட பழைய ஆளுங்க எல்லாருமே நாங்கள் விஜய் எம்ஜிஆரை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு அங்கங்க வந்து அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும். மகனை முதல்வராக்க வேண்டும் என்பதே தற்போதைய முதல்வரின் இலக்கு என்று இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அவர். ரொம்ப ரொம்ப இது வந்து தொடக்கூடாத இடத்த தொட்ட மாதிரி விஷயம். அந்த மேடையில் உட்காந்து மேடையில் பேசின எல்லாருமே சரி, ஏதோ ஒரு வகையில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து திமுகவை நெத்தி போட்டிலேயே அடிச்சிருக்காங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் வந்து பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய பேச்சு வந்து ரொம்பவே கவனிக்கத்தக்கதான் இன்னைக்கு மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ வெர்சஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும், ஆனால் இனி நடக்க போகிற களம் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. யதார்த்த களம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க பொதுக்குழுவோட டைரக்டா கடைசிக்கு வந்துட்டீங்க. ஸ்டார்டிங்ல நிறைய விஷயம் நடந்தது. இத்தனை நாள் வரைக்கும் வந்து பேர் சொல்ல முடியுமா உங்களால தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுற கட்சி மாநிலத்தில் ஆளுற கட்சின்னு சொன்னா பத்தாதுன்னாங்க. சரின்னு அந்த கட்சி பேரை சொன்னார். இல்லை கட்சி பேர் சொன்னா போதுமா, தலைவர் பேரை சொல்லணும்னு அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு தலைவர்கள் பேரும் சொல்லிட்டாரு. இப்போ அங்கிருந்து நகருது. ஓகேங்களா? நீங்கள் யதார்த்தக்கெல்லாம் அப்படி இருக்கான்னு கேட்குறீங்க. அதிமுக அவங்க வந்து பிஜேபியோட சேராமல் இருந்தால் அது கொஞ்சம் வேறு மாதிரி நிலைமை வந்திருக்கும். எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா ஊடகர்களும் எல்லா அரசியல் முஸ்லீம்களும் சொல்லுவாங்க என்டிஏ கூட்டணி பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதில் அதிமுக தான் இருக்கிறதுலே பெரிய டேஞ்சர். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அது ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்தது, என்ன பிரச்சனை அப்படின்றது ஓப்பனாக வெளியே தெரியல. பட் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. இங்கே என்டிஏ கூட்டணி வந்து சிலாக உடஞ்சு திருப்பி சேர்த்துருக்கு அப்படின்னு. போன 24 எலெக்ஷனில் பிஜேபி வாங்கின 18% எப்படி வந்தது? அது ஒரு 3% அவங்களுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 5% பாமகது, மிச்சம் இருக்க 10% யாருது? அது அதிமுக கிட்டேருந்து வந்தது தான். அதிமுக ஏன் 20 ஆச்சு? இவங்ககிட்ட உடச்சி எடுத்துகிட்டு போன ஓட்டு தான். இப்போ மறுபடியும் பிஜேபியோட அதிமுக சேரும்போது அதிமுக இன்னும் பலவீனம் அடையும். அதை தான் விஜய் வந்து சொல்கிறார். அதனால் வந்து இனிமேல்ட்டு வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க ஆரம்பிக்கணும். அது ஒரு தலைவர் வந்து மேடையில் இன்னைக்கு அதிமுககாரங்களாம் கதறாங்க, தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொன்னான்ட்டு. நம்ம அதை அப்படி கடந்து போயிட முடியாது. இதில் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. அதாவது அவர் வந்து களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியான பொதுக்குழு அதில் வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாரு, கர்ஜிக்கிறார், லிட்ரலாக கர்ஜிக்கிறாரு. அதில் கடைசியாக ஃபைனலாக சொன்ன விஷயம் 2026 எலெக்ஷனில் களத்தில் 2 கட்சிகள் தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அது அப்படி தான் நடக்கும், அது அப்படி தான் மூவ் ஆகும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ அதிமுக ஓட் பர்சன்டேஜ் தான் வாங்கி நிரூபித்த ஒரு கட்சி, அது மட்டும் இல்லாமல் பல தேர்தல்களை வந்து பார்த்த ஒரு கட்சி. ஸோ அப்படி பார்க்கும்போது களம் வந்து டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு தானே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து ஏடிஎம்கேக்கு பதிலாக எப்படி டிவிகேவை வந்து பொருத்தி பார்ப்பாங்க? இன்னும் நீங்கள் எலெக்ஷனே வந்து கண்டெஸ்ட் பண்ணல. இல்லை நான் இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அவங்க ப்ரூவன் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2026 அது எப்படி நடக்க போகிறதுக்கு மாற்று கருத்து இருக்குது. ப்ரூவன்னா என்ன சொல்கிறோம், நம்ம ஓட் பர்சன்டேஜ் வச்சு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டை வச்சு சொல்கிறோம். நான் டிஃபால்ட்டாக சொல்கிறேன், டிவிகேல 1 கோடி பேர் தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண உறுப்பினர் அட்டை வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கோடி வாக்காளர்கள், அதில் ஆவரேஜாக 4 கோடி, அதாவது 65% 70% தான் ஓட்டு போடுறாங்க. ஆவரேஜாக ஒரு 4 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1 கோடி பேர்னா கணக்கு போட்டு பாருங்க, அவங்க குடும்பம்னா கணக்கு போட்டு பாருங்க. 1 கோடி பேர் ஜஸ்ட் அந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் மட்டும் வந்தாலே 25% ஆஃப் ஓட்ஸ் வந்துருச்சு இருக்கு. ஓகேங்களா? அவங்க குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு போகும்போது அது எந்த அளவுக்கு வளரும் அப்படின்றது யோசி. இதை தாண்டி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
இது ஏடிஎம்கே மேலே இருக்க மனக்கசப்பு. அதாவது பிஜேபி வேணாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றவங்க, நேற்று வரைக்கும் நின்றவங்க, இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த ஸ்டாண்டை மாற்றுறாங்க. நீங்கள் பிஜேபி வேணாம் தானே சொன்னீங்க, மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி போகிறீங்க. அவங்கள ஒரு பலவீன கட்சியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க மக்கள். அது அது ரொம்ப ஏடிஎம்கேக்கு ஆபத்தாக முடிய போகுது. ஏடிஎம்கே கிட்ட எம்ஜிஆரோட ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதை ஜெயலலிதா அம்மாவுக்கு மேக்ஸிமம் ஓட்டு போட்டவங்க பெண்கள். அது போன தேர்தலில் டிஎம்கேக்கு மாறுச்சு. இந்த தேர்தலில் அதே பெண்கள் டிஎம்கேவை தோக்கடிக்க போகிறாங்க. ஸோ களம் மாறுது. அதை வந்து நிறைய பேர் கவனிச்சாலும் அதை வெளியே சொல்லத்துக்கு தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா திமுகவோட ப்ரெஷர், மீடியாவில் இப்படி தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணுன்ட்டு திமுக ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. பெண் நிறுவனம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குது. அதை எல்லா மீடியாவும் ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்க. அதுவும் ஒரு நாள் பிரேக் ஆகும். போதும்ப்பா, நாங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு, எங்களுக்கும் ஜேர்னலிசத்துக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குது, நாங்கள் அதை காப்பாற்றி ஆகணும், தேர்தல் நேரத்தில் நாங்கள் நேர்மையாக இருப்போன்ட்டு எல்லா ஜேர்னலிஸ்டும் நேர்மையான விஷயங்களை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது களம் மாறும். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வந்து கடுமையாக சாடி இருக்கிறார் விஜய் அவர்கள். ஏற்கனவே வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல பாசிசம் பாயாசம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. டைரக்டா பேர் சொல்ல தைரியம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி பல கேள்விகள் வந்து எழுந்த வண்ணம் இருந்துச்சு. தற்போது ஒரு டைரக்ட் அட்டாக் மூலம் வந்து என்னுடைய எதிரிகள் இவர்கள் 2 பேர் தான், மீதி பேர் என் கூட வந்து யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு உண்மை விஜய். இல்லை, இது யார் எதிர்க்கிறோம் அப்படின்றத நம்ம டிவிகேயோட முதல் இதுலேயே மாநாட்டிலே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. நம்ம நீங்கள் டைரெக்டாக பேர் குறிப்பிட்டலை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வெளியிருந்து விமர்சனம் வச்சுட்டே இருந்தாங்க. இதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஒரு அந்த அந்த ஒரு தனி நபரை நம்ம வந்து சொல்கிறதுக்கு பதிலாக அந்த மொத்த அமைப்பையுமே நம்ம வந்து குற்றம் சொல்லணும். அதில் இருக்க எல்லாருமே சரியாக இருக்கணுன்றது தான் நம்ம எண்ணம். சரியா இல்லை, அதுதான் மொத்தமாக குறிச்சிடணும். ஆனால் அதோட தலைமை யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர், அவங்க 2 பேரை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அது. இப்போது அவர் சொல்லும்போது தெளிவாக சொன்னார், மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே அப்படின்ட்டு நெத்தி போட்டில் அடிக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் பேரை சொல்கிறார், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி போட்டியில் அடுக்கிறார். அது இத்தனை நாளாக வந்து தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டவங்க இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? இல்லை, பேரை சொல்றதுக்கு 1.5 வருஷம் ஆனிச்சான்னு நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் அவசியம் இல்லைன்ற அந்த மொத்த சிஸ்டமே கரெக்டாக இருக்குது. அங்கே தான் பிரச்சனை. அதனால தான் மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநில ஆள்ற கட்சியும் சொல்லிட்டு ஜென்ரலாக சொன்னார். இங்கே இதில் ஒவ்வொருத்தரையும் பேர் குறிப்பிட்டு மோடி பெயரையும் ஸ்டாலின் அவருடைய பெயரையும் வந்து சொல்வதற்கு இப்போதுதான் விஜய்க்கு தைரியம் வந்ததா? தைரியங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்க்கணும். அது மக்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருது. இந்த 1 இயராக அந்த யார் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ டைரெக்டாக அவர் எதிரி யாருன்றதை, எதிரி 1-on-1 யாருக்கு அப்படின்றதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஃபைனலாக அந்த பேச்சோட முடிவில். ஓகேங்களா? அதை நோக்கி கொண்டு போகிறார். மக்களோட மனசையும் தொண்டர்களோட மனசையும் பதப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றார். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டாலினை நம்ம மாநாட்டில் ஸ்டாலினோட பேரை சொல்லியிருந்தா என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி சொல்கிறது தான் அது. நேற்று வந்தவங்களாம் வந்து முதலமைச்சரை பார்த்து இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா ஆஹா ஓஹோன்னு குதிச்சிருப்பாங்க. அது படிப்படியாக தான் வரணும். அவருக்கு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்குது, யாருக்கு மு க ஸ்டாலினுக்கு இருக்குது, எல்லாரும் இருந்தாலும் சரி. இன்றைக்கி எப்படி ஆட்சி நடத்துகிறாருன்னு பார்க்கும்போது சந்தி சிரிக்குது. எல்லோரும் கேவலமாக திட்டுறாங்க. அதுதான் லிட்டரலாக நடக்குது. அவருக்கு கீழே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களை கரெக்டே இல்லாமல் இருக்கார். அவர் உளவுத்துறையே வந்து அவருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல. அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை அவர் சொல்கிறத கேட்காம நடக்குதா, இல்லை அவங்க சொல்கிறத வந்து முதல்வர் கேட்காம இருக்காரா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு ஆட்சி நடக்குது, அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு காரணமான கட்சியை அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு காரணமான தலையோட அட்ரஸ் பண்ணுறாரு. அது ஒரு ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வரும். இப்போ இந்த 3rd ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு காரணமான முக்கிய தலைவர் 2 பேரோட பேரை ஒரு மேடையில் அவர் கட்சியோட 2வது வருஷத்துக்கான பொதுக்குழுவில் கர்ஜிக்கிறார். இது சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஹி இஸ் டைரக்ட்லி ஓப்பனிங் த விண்டோ. வாருக்கு ரெடி ஆகிறாரு. நான் யாரோட யாரோட போர் புரிய போகிறன்றதை ஓப்பன் பண்ணுறாரு. வேற யாரும் இது எனக்கு அஜெண்டா கிடையாது, யார் அஜெண்டான்றதை ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறார். நீங்கள் மற்றவங்களாம் வராதிங்களா சின்ன பசங்களா, நாங்கள் சண்டை போடுற இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறாரு. அதை வந்து வெளிப்படுத்துறாரு. மக்களோட மனசை தயார்படுத்தி வந்து இப்போ அதை அறிவிச்சிட்டார். போருக்கு தயாராகி விட்டார் விஜய் அப்படிங்கிறீங்க. அப்போ இடையில நடந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து ஏன் புறக்கணிச்சார்? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு போர் தானே. மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆட்சியின் மீதான மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தினால தான். அப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து கேட்டிருப்பாங்களே. இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை கட்சி ஆரம்பிக்கிறார். ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்டமைப்பு வேணும். கட்சி நடத்தணும் அப்படின்னா கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு சில காலம் தேவைப்படும். அந்த காலத்தை பேஸ் பண்ணி அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வர தேர்தல் 2026 தேர்தல்னு ஒரு இலக்கு வைக்கிறார். நடுவில் வர இடைத்தேர்தலில் என்ன மாதிரி அப்படி இலக்கு வச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷனுக்கு பின்னாடி வச்சிருக்கலாமே.
ஜூனுக்கு பிறகு வச்சிருக்கலாம்ல. ஏன் அதுக்கு முன்னாடியே வந்து பிப்ரவரி 2ன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு இடையில வந்து நாட்டு நலன் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு தலைவர் தெரிஞ்சார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியம் அதுல வந்து அவர் அதுதான் சொல்றேனே, நீங்க வந்து இது இன்னைக்கு நேத்து கெடல, நாடு வந்து இன்னைக்கு நேற்று கெடல, ஒரு 50 வருஷமாவே கொஞ்சம் கொஞ்சமா சீரழிச்சிட்டே வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2011 வரைக்கும் நம்மளோட மொத்த கடன்மை, தமிழோட மொத்த கடன்மை 1 லட்சம் கோடி ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது, 1.5 லட்சம் கோடி அந்த மாதிரி தான் இருந்தது. 11லேருந்து 14 வரைக்கும் 16 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் கோடியா வந்துச்சு. அதாவது ஒரு 3 லட்சம் கோடி அந்த அம்மா பீரியட்ல வந்து 25,000 கோடி வருஷத்துக்குன்ற மாதிரி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு 50,000 கோடின்னு கடன் வாங்கினாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து வருஷத்துக்கு 1,00,000 கோடி வரைக்கும் மேல கடன் வாங்குறாரு. நீங்க அதை இந்த பணம்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா நீங்க வந்து எல்லாம் அவங்க பாக்கெட்டு தான் போகுது. கடனா வாங்குற பணம் லிட்டரலா அவங்க பாக்கெட் தான் போகுது. நம்ம அதை பிரேக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட, அதாவது ஒரு அரசாங்கம்னா நிறைய இடத்துக்கு பணம் போகும், அங்கே நிறைய லீக்கேஜஸ் இருக்கும். இந்த லீக்கேஜஸ் அடைச்சாலே இந்த அளவு கடன்கள் வந்து நிற்காது. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போட்டு அதை சரி செஞ்சிட முடியாது. இடைத்தேர்தலில் போட்டி போடல நம்ம ப்ரூஃப் பண்ணிக்க முடியும், நம்ம யாருன்றது ப்ரூஃப் பண்ணிக்க முடியும். ஆனால் அதனால அந்த ஆட்சி மாற்றம் வந்துருமானா கிடையாது. ஆட்சி மாற்றம் தான் இதுக்கான சொல்யூஷன். ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுனால ஒரு சொல்யூஷன் வந்துடுது. அதை நோக்கி தான் பயணிக்கிறேன். இன்னைக்கு அதுல ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம், அதிமுக ஆரம்பிச்சு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்த போது அதுல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாரு. தன்னாலையும் சாதிச்சு ஆரம்பிச்ச ஒரு புது கட்சியை வந்து வெற்றி அடைய வைத்து ஒரு எம்பியை வந்து அனுப்புனாரு எம்ஜிஆர். அதுதான் சொல்றேன், அவருக்கு இந்த டைம் ஃப்ரேம். நீங்க வந்து 77ல தான் ஒரு மொத்தமா ஜெயிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தார். நீங்க அதை பார்க்கணும் எத்தனை வருஷம் இருந்ததுன்னு. இல்ல இப்போ வந்து அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் தான் விஜய் வந்து பயணிக்கிறார் அப்படிங்கும் போது அப்ப இவரை வந்து இன்னொரு எம்ஜிஆர் நிறைய பேர் தாவேக தொண்டர்கள் சொல்றாங்க. அப்ப தாவேக அதிமுகவில் இருக்கிற எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட பழைய ஆளுங்க எல்லாருமே நாங்கள் விஜய் எம்ஜிஆரை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு அங்கங்க வந்து அந்த எண்ணம் வர ஆரம்பிக்குது. அவங்க பக்குவப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய தலைவர்கள் அப்படின்ட்டு அவங்க பின்னாடி இருக்கணும், அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கிறோன்றத பக்குவப்பட்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட தலைமை இன்னைக்கு அதிமுகலையும் இல்லை, திமுகலையும் இல்லை, எங்கேயும் இல்லை, டிவிக்கில் விஜய் தான் இருக்காருன்ற பட்சத்தில் அதை நோக்கி விஜயனை நோக்கி எல்லாருமே நகர்றாங்க. இதை வந்து நம்ம சும்மா அப்படி கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்றத வந்து இவர் விஜய் சார் வந்து தெளிவாக சொல்றாரு, எனக்கு இலக்கு 2026ன்னு. 26 இலக்கு வச்சு அதுக்கான தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ரெடி பண்ற விஷயமா இருக்கட்டும், கட்சியை ரெடி பண்ற பலப்படுத்துற விஷயமா இருக்கட்டும், அதுல முக்கியமான விஷயம் பூத் லெவல் கமிட்டி. இன்னைக்கு 68,000 70,000 பூத்துல 52,000 பூத்துக்கு 5 பேருன்ற விதத்துல அவங்க ஆள் போட்டிருக்காங்க. அதை சும்மா ஜஸ்ட் போடல, மாவட்ட லெவல்ல போடல, தொகுதி லெவலில் போட்டதை மாவட்ட லெவலில் வெரிஃபை பண்ணி அதை தலைமைக்கு அனுப்பிச்சு அது வந்து விஜய் சார் டைரக்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் வந்து அதை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஃபைனல் அப்ரூவல் வருது. ஒரு ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி தான் உண்மையிலே. நீங்க நம்ம ரொம்ப லேசாலாம் சாதாரணமாக தயிட முடியாது. 52,000 பூத்துக்கு ஆள் இருக்கு. இன்னைக்கு வேற எந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க போகுது? புதுசாக ஆரம்பிச்ச கட்சிக்கு அதுவும் இன்னும் இருக்குது டைம், இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. மிச்சம் இருக்க எல்லா பூத்துக்கும் ஆள் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணணும்னா டைம் வேணும் இல்லையா? அதனால முக்கியமான இலக்கு 2026, அதை நோக்கி பயணிக்கணுன்றதுக்காக தான் அப்படி முடிவெடுத்தது. எப்பவுமே ஒரு கட்சியுடைய பொதுக்குழு, செயற்குழு இல்லைன்னா உயர்மட்ட குழு கூட்டங்கள் நடைபெற்றால் பொதுவாக மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி அதில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இந்த பிரச்சனைக்காக மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம், இதற்காக நாங்கள் மாநில அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக முன்னிலைப்படுத்துகிறார் விஜய் அவர்கள். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு அழுத்தத்தை வந்து விஜய் என்கிற ஒரு பேசுவழி முகம் வந்து அழுத்தம் கொடுக்குதா? இல்லை, நிறைய முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட வந்து 17 தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க. நம்ம 2024 அவங்களோட மாநில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு முதலாம் ஆண்டுக்கான பொதுக்குழு நடந்தது. இது 2ஆம் ஆண்டுக்கான முதல் பொதுக்குழு. இதில் 17 தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க. இந்த 17 தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தீர்மானம் வந்து அவங்க கட்சியில் வேலை செஞ்சு இறந்தவங்களுக்காக ஒரு இரங்கல் தீர்மானம் ஏற்றிருந்தாங்க. மிச்சம் இருக்க 16மே மக்கள் நலன் சார்ந்தது. அதுதான் முக்கியமான விஷயம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம், இலங்கை தமிழர்களுக்காக வந்து ஐநா சபையில் பொது வாக்கெடுப்பு எடுக்கணுன்ற வரைக்கும் அந்த திங்கிங், அந்த தலைவரோட திங்கிங் பாருங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து எங்கே வரைக்கும் யோசிக்கிறார் பாருங்க, அது முக்கியம். அதில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு இதில் நீங்கள் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியோட மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் இது வேணும் அப்படின்றது. அப்போ தான் ஈக்குவாலிட்டியை நம்ம வந்து கொண்டு வர முடியும். நம்ம ஜென்ரலாக வந்து ரிசர்வேஷனை வந்து
அம்பேத்கர் கொண்டு வந்தப்பையும் சரி, அவர் கொண்டு வந்து என்ன சொன்னாருன்னு 15 இயர்ஸ் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருந்தது. அது மாதிரி ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. இதுவே நம்ம வந்து சென்சஸே எடுக்காமல் இருக்கும். கொரோனா காலம் காட்டி அதை கணக்கு காட்டி சென்சஸே எடுக்கல. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, இன்னும் எடுக்கல. எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த சென்சஸ் எடுக்கும் போது இது ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கணுன்றது அவர் வலியுறுத்துறாரு. ஏன் அப்படின்னா ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. அந்த ரிசர்வேஷன் வந்து யார் பயன்படுத்திக்கிறான்னு கேட்டால் பயன்படுத்தினவங்களே பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசில் இருக்குது. அதே மாதிரி இவங்க பிரிச்சிருக்கிற ஜாதியில், அதாவது கம்யூனிட்டி பேஸில் பிசி, எம்பிசி, ஓசி, ஓபிசி எல்லாத்துலேயும் சரி, ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு கொடுக்கப்படுது சந்தோஷம். அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு முழுமையாக போய் சேருதா? நம்ம கம்யூனிட்டி பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒதுக்கீடு சொல்கிறீங்களா? ஒதுக்கீடு கரெக்டாக போய் போதான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அதை பிரிக்கணும். எல்லா ஜாதியிலையுமே ஏழைங்க இருக்காங்க சார். இன்னைக்கு பெரிய பெரிய ஜாதி, நம்ம அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பெரிய பெரிய ஜாதிகளாக இருக்கட்டும், அங்கே அதுலேயும் ஏழைகள் இருக்காங்க. இன்னமும் இவ்வளோ இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறமும் முதல் தலைமை பட்டதாரிகள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அதுவே பெரிய இது. நம்ம வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே மூத்த குடின்னு சொல்லிக்கிறோம். நம்ம இத்தனை 1000 வருஷங்கள் நம்ம பரிணாம வளர்ச்சி. சரி, 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட வச்சுப்போமே, மற்ற மாநிலத்தோட நம்ம இன்றைக்கும் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஜெனட்டிக்கலாக நம்மளோட இருக்கிற நாலேஜ். ஆனால் இந்த வருஷமும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கிறாங்கன்னா அப்போ 60-70 வருஷமும் நம்ம எந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கு, அது நம்ம கேள்விக்குறியாக்குது இல்லையா? ஸோ அந்த இடஒதுக்கீடு ப்ராப்பராக போய் எல்லாருக்கும் சேரணும்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். தலைவர் விஜய் கூட நான் இல்லை என்றால் என் நிழல் கூட என் கூட வராது என்று இருக்கிறார் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள். ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்லணும்? இல்லை, நம்ம நடந்து போனா எதிர்ச்சியா நம்மளுடைய நிழல் வர்றது சகஜம் தான். இதை போய் என்ன இயற்கைக்கு மாறா எப்படி பண்ண? இல்லை, இதுல 2-3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அட்ரஸ் பண்ணோம்னா, இவங்க இன்னைக்கு பொதுக்குழு இருக்குது. இன்னைக்கு காலைல செங்கல்பட்டில் வந்து சில போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டப்படுது. அது யார் அடிச்சு ஒட்டினாங்கன்னு தெரியல. தாவேக்கால இருக்கிற ஈசிஆர் சரவணன்ற ஒரு போட்டோ கீழே போட்டு சோழிங்கநல்லூர் பகுதியில் போட்டு மேலே வந்து இவர் புசியானந்த் அவர் வந்து முதலமைச்சர்ன்ற மாதிரி போட்டு ஒரு போஸ்டர் வெளியிடுது. அது வந்து யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் யார் செஞ்சிருப்பாங்க? எதுக்கு அவர் பேர் போட்டிருக்கு, இசிஆர்பி சரவணன் போட்டிருக்கு, கீழே அவர் மறுப்பு தெரிவிச்சு அந்த பிரிண்ட் பண்ண கடைக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கு அதை விசாரிக்கிறதுக்கு அப்படின்ற வரைக்கும் வெளியே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆக போகுது. அடுத்த விஷயம் இதெல்லாம் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு பேக் எண்ட்ல. இது ஏன் செய்யணும் அப்படின்னா உள்ள ஒரு குட்டையை குழப்பணும். விஜயை விட புசியானந்த் முகம் பெரிய முகம் அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே காட்டினா உள்ள ஒரு குழப்பத்துக்கு வர்றதுக்கு மக்களுக்கு வந்து அவம நம்பிக்கை கொண்டு உருவாக்கலாம் அப்படின்றது. எங்கேயோ ஒரு முனையில ஓட்டின போஸ்டர் இவ்வளோ தூரம் பப்ளிசைஸ் ஆகுதுன்னா நீங்கள் அங்கேயே ஒரு அரசியல் யோசிக்க வேணாம். ஒரு 4-5 இடத்துல ஓட்டியிருப்பாங்க இந்த போஸ்டர். அது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுது, இந்தியா ஃபுல்லாக போகுது அப்படின்னா அதில் இருக்க அரசியலை நம்ம யோசிக்கணும்ல. ஒன்று இந்த போஸ்டர் வந்து இந்தியா ஃபுல்லாக ஓட்டல, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக கூட ஓட்டல, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வார்டில் ஒட்டியிருக்கிறாங்க. அது எதிர்கட்சிக்கு தான் செஞ்சுருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த போஸ்டர் எல்லா மீடியாலும் பப்ளிசைஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அஜெண்டான்னு அப்போ ஒரு குழப்பத்தை உருவாக்கணுன்றது தான். நம்ம புசியானந்தன் என்ன பார்த்துருப்போம் வந்து ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட எல்லாம் தலைவர் சொல்கிறதாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவரோட சிம்பிளிசிட்டியை காட்டும். ஆனால் அவரால் பேச முடியும் அப்படின்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டார். எவ்வளோ நேரம் லிட்டரலாக ஒரு சூறாவளி மாதிரி அடிச்சுட்டு இருந்தார். நிறைய விஷயம் பேசினார். அதில் அவர் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து அவரோட ஒரு தொண்டை, கடைசி தொண்டை, அவர் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்றது தான் அவர் சொல்ல வர பாயிண்ட். ஆனால் அவருக்கு சொந்தமாக நாலேஜ் இருக்குது, அவரால் சில விஷயங்கள் செய்ய முடியுன்றது அவர் பேச்சு மூலிமா வெளிப்படுது. நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. அவர் பேச தெரிஞ்சவர் தான் அப்படின்றது அவருக்கு சொந்தமாக யோசிக்க தெரியும். அவர் ஹீஸ் நாட் அ நோ மேனுங்க. அவர் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஓகேங்களா? அவரை பார்த்து இப்படிலாம் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறது வந்து தப்பான விஷயம். அதை அவர் ஓப்பனாக சொல்கிறார். அவர் தான் முதல்ல, நான் வந்து அவர் ஒரு தொண்டை அப்படின்றத அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். ஹிட்லரை போல பல கோயப்பல்ஸ்களை வந்து உருவாக்கி பேச விட்டு இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாவேகாவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அப்படி என்ன பல கோயப்பல்ஸ்களை வந்து திமுக உருவாக்கி? இல்லை, அது ஆதவ் சார் வந்து இன்னைக்கு நல்லா பேசியிருந்தார். நிறைய நேரம் பேசியிருந்தாலும் நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் வந்து எல்லா எதிர்கட்சிகளோட இருக்க கூட்டணிகளையுமே அட்ரஸ் பண்ணியிருந்தார்.
நல்லா கவனிச்சு பார்த்தா கம்யூனிசம் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு, நாம் தமிழர் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு, காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு, விசிக தலைவர் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு, இன்னும் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணார். மறைமுகமாக நிறைய இடத்துல இருந்தது, சில இடத்துல ஓப்பனாகவும் இருந்தது. அதில் இப்போ நம்ம அடிக்கிறது யார் அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திமுக அடிக்கணும். அந்த திமுக என்ன செய்யுதுன்றதை நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா இப்போ மீடியாலாம் வர்றது நிறைய பேர் வந்து ஹைனா மாதிரி அட்டாக் பண்ணிருக்கிறாங்க விஜய் சாரியும் அவங்களோட கட்சியும் அப்படின்னு. யார் அந்த ஹைனாக்கள் அப்படின்னு தெரியாது. அதை தான் வந்து ஆதவ அர்ஜுனா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. யார் வந்து இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டுக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு இப்போ தெரியும் இதெல்லாம் ஏன் நடக்குது, மக்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. அது இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காட்டணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு 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 வெறுப்பை உருவாக்கணும், ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும், ஒரு 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 அஜெண்டாவை உருவாக்கணும்ட்டு டிஎம்கே வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு. என்ன பண்ணாலுமே இவங்க இது பண்ணுற மாதிரி அடிப்படைஞ்சு போகிற மாதிரி தெரியல. என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற டிவிகே கேடர்ஸும் பல மோசமான வார்த்தைகளும் பதிவிட்டுலாம் அடிக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் இது நல்லா கவனிக்கணும். இவங்க அரசியலுக்குள்ள வராங்க. இதுவும் வந்து ஒரு அநாகரிக அரசியல் தானே? இல்ல நீங்க ஒரு மோசமான வார்த்தைகள்ல வந்து எழுதி அதை வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற தளங்கள்ல வந்து போஸ்ட் பண்றது வந்து ஒரு மோசமான அரசியல் தானே? அதுதான் நான் சொல்லுவேன். வார்த்தை பிரயோகம் நான் விஷயத்துக்கு வரேன். இவங்க வந்து அரசியலுக்கு புதுசா வராங்க. நீங்க வந்து ஒரு எதிரி வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போட வரான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஆயுதத்தை கொண்டு வரீங்களோ, நான் அதே ஆயுதத்தை என்கிட்ட இருந்தா நானும் சமபலமா இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் வார்த்தையில் நல்ல நற்சொல் யூஸ் பண்ணி நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா நானும் நற்சொல் யூஸ் பண்ணி சண்டை போடுறேன். நீங்கள் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டும்போது நான் திருப்பி என்ன பண்ணுறது? இது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஒரு காமன் மேன் மைண்ட் செட். நீங்கள் தலைவர் விடுங்க. தலைவர் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக இருப்பார். நீங்கள் விஜயனா வந்து நீங்கள் என்ன பேசலாம், சரிப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா கூட சொன்னார். நீங்கள் பேசுங்க, அதெல்லாம் உங்கள் ஒரு குழப்பம் நடக்குதா, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் தொண்டர்கள் வந்து அவங்க தலைவர் மேலே அப்படி ஒரு வேற லெவலில் மரியாதை வச்சுருப்பாங்க. தலைவரை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தும் போது, அதுவும் கொச்சையான வார்த்தையை யூஸ் பண்ணி கொச்சப்படுத்தும் போது இவங்களுக்கு அது உள்ளிருந்து வருது. அதை பதப்படுத்திட்டு வரார் விஜய் சார். வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேம் பண்ணிட்டு வராரு, ரசிகர்களை வந்து கொண்டு வராரு. ஆனால் இங்கே பிரச்சனை அதான் சொல்கிறேன், எதிராளி என்ன ஆயுதம் கொண்டு வரான்னு இருக்கு. அந்த ஆயுதத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம திருப்பி சண்டை போட முடியும். அவங்க கொண்டு வர ஆயுதம் நல்ல ஒரு ஒரு சமூகத்துல இல்ல, நீங்க முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு எதிர்த்தரப்புல இருந்து பதிலடி வரதானே செய்யும். அது எப்படி வரணும்னு இருக்குல்லங்க. நாகரிகமா வந்தா நம்ம நாகரிகமா அதை ஹேண்டில் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்போ வந்து அதான் சொல்றேன், இவங்க வந்து அரசியலுக்குள்ள வராங்க. உள்ள வரவங்களை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண, நீங்க எப்படி இது சண்டை போடுறீங்கன்னு இருக்கு. உள்ள வரவங்க நீங்க ஆரம்பத்திலேயே வன்முறையா ஹேண்டில் பண்ணும்போது திருப்பி பதில் வன்முறையா வருது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலிடத்துல இருந்து தலைவர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. மகனை முதல்வராக்க வேண்டும் என்பதே தற்போதைய முதல்வரின் இலக்கு என்று இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஒரு டைரக்ட் அட்டாக் வந்து திமுகவை ஆதவ அர்ஜுனால இருந்து, புஷி ஆனந்த்ல இருந்து, விஜய் அவர்கள் முதற்கொண்டு எல்லாமே டேரக்டா அடிச்சிருக்காங்க. அதனுடைய எதிர்வினைகள் எப்படி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப கொடூரமா வரும். ரொம்ப இது வந்து தொடக்கூடாத இடத்த தொட்ட மாதிரி விஷயம். சில விஷயத்தெல்லாம் டச் பண்ணாமல் இருக்குதா எல்லாருக்குமே சேஃப்னு நினைப்போம். ஆனால் அந்த சேஃப்டிலாம் வேணாம், நாங்கள் ஓப்பனாக தான் இருக்க போகிறோம், இருக்கிற உண்மையை நம்ம பேச போகிறோன்ற ஒரு தாட் ப்ராசஸில் இன்றைக்கி எல்லாருமே இறங்கின மாதிரி இருக்கு. ஒரு ஃபுல் பேக்டு. அந்த மேடையில் உட்காந்து அந்த மேடையில் பேசின எல்லாருமே சரி, ஏதோ ஒரு வகையில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்து திமுகவை நெத்தி போட்டிலேயே அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அஜெண்டா? அவங்களோட அஜெண்டா அதுதானே. இப்போது ஸ்டாலின் சாராவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 வருஷமாக கட்சி வேலை செஞ்சார், எல்லாம் சொல்லுவாங்க. என்ன வேலை செஞ்சார், எப்படி வேலை செஞ்சார், எப்படி அந்தந்த பதவிக்குள்ள வந்தார், அது வந்து ஒரு நெப்போட்டிசம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இங்கே ஆனால் இவரை கொண்டு வந்து உதயநிதி கொண்டு வந்தாலும் எக்ஸ்ட்ரீம். ஒன்றுமே சினிமாவில் வந்து சினிமா அதுக்காக தான் அனுப்பிச்சாங்க. சினிமாவில் போய் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரே நடிக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 படம் நடிச்சார். அது அவரே காசு கொடுத்து ஓட்டவும் வச்சார். எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இயக்குனராக தமிழ் சினிமாவில் 80-90 காலகட்டங்களில் வந்து இருந்தார். ஸோ அவர் மூலியமா தானே விஜய் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனார். இல்லைன்னா ஒரு சாதாரண பையன் வந்து அந்த இடத்துல ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். அது வந்து சினிமா வாரிசு அரசியலா தெரியலையா? அரசியல் இங்கே வரேன். நீங்கள் எதையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு இருக்கு. ஒரு துறை ஒரு 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 வாரிசு அரசியல் இருக்கு தப்பு அப்படின்னு சொன்னா தப்பு தான். அதே மாதிரி சினிமாவிலே வந்து தான் பெரிய ஆளா இருக்கிறோம், தன் பையன் வரணும், தன் பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பிம்பம் மூலியமா உள்ள வர்றதும் அது நெப்டோயிசம் தான். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பல கலைஞர்களுடைய இதையும் வந்து நான் சொல்றேன். நான் அதை வந்து ஸ்டாலினோட எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் உதயநிதி விஷயம் வந்து இப்போ விஜய் சார் வந்து நீங்கள் சினிமா ஃபீல்டு எடுக்கிறீங்க. நான் அந்த விஷயத்துக்கு முதல்ல வரேன். சினிமா ஃபீல்டுன்றது ஒரு ஆர்ட். ஓகேங்களா? அரசின்றது மக்களோட நலன். ரெண்டுத்துக்கும் முதல்ல பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்டர்டெயின்மெண்ட், இது நலன். இதையும் நீங்கள் சேர்க்கறதே முதல்ல தப்பு. சரி, என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வைக்கிறீங்க, அதுக்கே வர
விஜய் சார் வந்து டைரெக்டாக வந்து இங்கே டாப்பில் வந்து உட்காந்துல, அந்த டாப்பில் வந்து உட்கார வரைக்கும் அவங்க அப்பா கூடவே இல்லை. அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு. அவங்க தந்தை ஒரு டேரக்டராக இருந்தார். டேரக்டராக இருந்தனால இவர் போயிட்டு வேற ஒரு துறையில் போய் வேலை செய்யும், வேற ஒரு தொழில எங்கள் அப்பா இருக்காரு இங்கே, நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போக முடியாது. இங்கே தான் அவர் தெரிஞ்ச தமிழில் தான் அவர் இண்டஸ்ட்ரியில் இருந்தோம். அதுக்கு அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு, ஆரம்ப கட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வளர்ந்த ஒரு பாதை இருக்கு இல்லையா, அவங்க அப்பாவோட துணையில் ஒவ்வொரு இதுக்கும் அவங்க அப்பா துணை வச்சுட்டா வந்து இருந்தார் கிடையாது. அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் உருவாக்குனாரு, சொந்தமாக செயல்பட்டார். இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறார். நீங்கள் மு.க. ஸ்டாலின் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம், ஆனால் அதையுமே முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வந்த பதவிகள் எல்லாமே திமுக இருக்கிற மற்றவங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கோங்க, எஸ்ஏசி வந்து விஜயை மட்டும் தான் உருவாக்குனாரா? நீங்கள் பியோர் நெப்போட்டிசம்னா விஜயை மட்டும் தான் உருவாக்கியிருக்கணும். நான் விஜய் தவிர வேறு ஹீரோக்களே உருவாக்கியிருக்க மாட்டேன், வேறு டேரக்டர்ஸே உருவாக்கியிருக்க மாட்டேன், வேறு இது ப்ரொடியூசர்ஸ்க்கு வாழ்க்கை கொடுத்துருக்க மாட்டேன்னு இருக்கணும். அவர் அந்த மாதிரி செஞ்சாரா? விஜயகாந்த் உருவாக்குனது யார்? ஓகேங்களா, அப்படி யோசிக்கணும். நீங்கள் வந்து டேரக்டாக வெறும் விஜயை மட்டும் தான் உருவாக்குனாருன்னா அப்போ அது நீங்கள் சொல்கிறது பியோர் நெப்போட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம் மட்டும் தான். இங்கே அப்படிதான் நடந்தது. கலைஞர் வந்து என்னதான் வந்து கூட ஒரு 5 பேர், துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி இவங்களெல்லாம் வச்சிருந்தாலுமே யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உள்ள வந்தது. சாவர போது துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் வந்து செயல் தலைவர், இதெல்லாம் எப்படி நடந்தது? ஓகேங்களா, அதுதான் நெப்போட்டிசம். இப்போ நாளைக்கு வந்து ஜேசன் சஞ்சயை கட்சிக்குள்ளே கொண்டே வர மாட்டாரா விஜய்? கண்டிப்பாக வரமாட்டார். கண்டிப்பாக ஜேசன் சஞ்சய் வரமாட்டார். அவர் நான் நேரில் பார்த்ததில்லை, அவர்கிட்ட பழகினதில்லை. பட் எனக்கு என்னமோ அந்த டிஎன்ஏ அந்த தாட் ப்ராசஸ் புரியுது எனக்கு. எப்படின்னா இஸ் நாட் லைக் அந்த ஷேடோவில் இருக்கணும்னு நினைக்கல. அவர் அந்த ஷேடோவில் இருக்கணும், அவங்க அப்பாவுக்கு நடந்த விஷயத்தை இவருக்கு நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் ஜேசன் சஞ்சய். அவங்க அப்பா இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போகிறார், இவர் இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றார். ஓகேங்களா, நாளைக்கு விஜய் அரசியல் விட்டு வெளியே போகும்போது ஜேசன் சஞ்சய் உள்ளே வரலாமான்னு ஒரு கேள்வி வரும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே அமையாதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் விஜயனை வந்து ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃபைண்டிங் அவுட் லீடர்ஸ், அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதை மீறி ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ளே வராரு அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு அதை ஸ்பெகுலேஷனில் பேச முடியாது. ஸ்டார்டிங் இஸ் நியூ கேரியர் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். அவர் உடனே அதை விட்டுட்டு இங்கே வருவாருன்றலாம் நான் எதிர்பார்க்க, அதெல்லாம் பகல் கனவு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி.